38 குடும்பங்களையும் சந்தித்திருக்கக்கூடிய அந்த நிகழ்வை மையப்படுத்தி நமக்கு வெளியே வந்து கொண்டு இருக்கக்கூடிய செய்திகள் அனைத்துமே தங்களுடைய உறவை பார்த்து தங்களுடைய மனக்குமுறல்களை கொட்டி தீர்த்து விட்டு மக்கள் வெளியே வந்தால் எப்படி இருக்குமோ அதுபோன்ற ஒரு நிலைப்பாடு தான் இங்கு நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு அரசியல் தலைவரை பார்த்துவிட்டு அந்த தலைவரிடம் தங்களுடைய குறைகளை கூறிய மக்களாக இல்லாமல் தங்களுடைய உறவு ஒருவர் சென்னையிலே இருக்கிறார், அவரை பார்த்து நாங்கள் எங்களுடைய மனக்குமுறல்களை கொட்டி தீர்த்திருக்கிறோம் என்கின்ற அடிப்படையில் அந்த மக்களுடைய சந்திப்பு அமைந்திருக்கிறது என்பதுதான். கரூர் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரின் கோட்டை என்று பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நபர் மதிமுகவிலிருந்து அதிமுகவிற்கு சென்று அதிமுகவிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சென்றிருக்கிறார். அவர் மீது பல ஊழல் சார்ந்த வழக்குகள் இருக்கிறது. இதுவெல்லாம் நாம் அறிந்த ஒரு விடயம். அவரை மீறி அந்த கரூருக்குள் எதுவும் செய்ய முடியாது என்பது பரவலாக பேசப்பட்டு கொண்டிருந்த விடயம். இந்த சூழலில் அந்த கரூர் என்கின்ற கோட்டையை ஒருவருடைய மௌனம் உடைத்திருக்கிறது என்றால் அது இந்த நிர்வாக குழுவில் அவர்கள் எதை பிரதானமாக எடுத்து பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கணிக்கின்றேன் என்றால் கட்சியின் தேர்தல் சின்னம் பிரதான ஒரு விடயமாக இருக்கிறது. காரணம், இன்னும் ஒரு 6 மாதத்திற்குள் தேர்தலை சந்திக்க வேண்டிய களம் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழலில் தேர்தல் ஆணையத்திடம் தங்களுடைய கட்சியின் சின்னத்திற்கான களங்களை எடுப்பதற்கான முயற்சிகளை அவர்கள் எடுக்க வேண்டும். எனவே கட்சியின் சின்னம் எதுவை நாம் பரிந்துரைக்கலாம் என்கின்ற அடிப்படையில் இவர்களிடம் ஒரு கலந்தாய்வு நடைபெறுவதற்கான ஒரு களம் இருக்கிறது. அதுபோல கட்சியின் அடுத்த கட்ட நிகழ்வுகள் என்னென்ன நாம் செய்தால் கட்சி அடுத்த கட்ட நிகழ்வுகளில் நாம் இன்னும் முன்னேற்றமாக செல்ல முடியும், தேர்தல் களத்தில் நாம் எப்படி செயல்படுவதற்கான களங்களை உருவாக்க முடியும், மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை நாம் எப்படி எதிர்கொண்டு ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்புறப்படுத்துவதற்கான களத்தை நம்மால் எப்படி எடுக்க முடியும் போன்ற பல விடயங்களை குறித்து கரூர் சம்பவத்திற்கு முன்பு வரை தமிழக வெற்றி கழகத்தை ஒரு நடிகருடைய கட்சி என்கின்ற அடிப்படையில் தான் சர்ச்சைகளோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு தேர்ந்த அரசியல் களத்தோடு தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய பாதையை அமைத்துக் கொண்டு பயணிக்கிறது என்பதை ஜீரணிக்க கூட வக்கத்தவர்களாக ஆண்டு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். அவர்களை பொறுத்த மட்டில் இந்த கட்சி நல்ல கட்டமைப்போடு இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொண்டு விட்டால் நம்மளுடைய வீழ்ச்சிக்கு நம்மளே அதை ஒத்துக்கொண்டது போல் ஆகிவிடும் என்கின்ற களத்தினால் தாங்கள் சார்ந்தவர்களை வைத்துக் கொண்டு அதை ஒரு நடிகருடைய கட்சி என்கின்ற பிம்பத்திலே பறைசாற்றி கொண்டிருந்தார்கள். அந்த சர்ச்சையும் உடைத்துவிட்டு விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய களத்தை மிக தீவிரமாக எடுத்துக்கொண்டு பயணித்துக் கொண்டு இருக்கிறது. அதுபோல தற்பொழுது உள்ள சூழலில் அனைவருடைய எண்ணமும் அதாவது விஜய் அவர்களுடைய தந்தையார் அவர்களுடைய எண்ணத்திலிருந்து அனைவருடைய எண்ணமும் விஜய் அவர்களை தமிழக முதலமைச்சராக கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். அதற்கு காரணம், இதுவரை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஊழல் ஆட்சிகள் அப்புறப்படுத்தப்பட்டு ஒரு நேர்மையான ஆட்சி வர வேண்டும் என்கின்ற களத்திலும் இந்த இளைய சமுதாயத்திற்கு வேலையில்லாத திண்டாட்டத்தில் சிக்கி தவித்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு களத்தையும் மக்கள் சுமூகமான ஒரு ஆட்சி முறையை பார்ப்பதற்கான ஒரு களத்தையும் உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக தாவேக ஆதரவாளர் இன்பா அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் கரூர் குடும்பத்தை சந்திச்சிருக்காரு. இதுல மெயினா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, கரூரோட மக்களோட மனநிலை இப்ப என்னவாக இருக்கு? விஜயை ஏத்துக்கிட்டாங்களா? அந்த கரூர்ல பாத்தீங்கன்னா முக்கியமா கால் பதிச்சதே திமுக தான். இப்போ தமிழக வெற்றி கழகம் கால் பதிச்சிருக்கா கரூர்ல? கரூர் சம்பவத்தை பொறுத்த மட்டில் 30 நாட்கள் கழித்து விஜய் அவர்கள் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களை சந்தித்திருக்கிறார். இந்த 30 நாட்களும் அந்த குடும்பங்களை சந்திப்பதற்கான பல முயற்சிகள் எடுக்கப்பட்டது என்பதை நாம் பல முறை பேசிவிட்டோம். எனவே மீண்டும் மீண்டும் அதை பேசுவது என்பது நேர விரயம். 38 குடும்பங்களை அவர் சந்தித்திருக்கிறார். இந்த 38 குடும்பங்களையும் சந்தித்திருக்கக்கூடிய அந்த நிகழ்வை மையப்படுத்தி நமக்கு வெளியே வந்து கொண்டு இருக்கக்கூடிய செய்திகள் அனைத்துமே, அதாவது தங்களுடைய உறவை பார்த்து தங்களுடைய மனக்குமுறல்களை கொட்டி தீர்த்து விட்டு மக்கள் வெளியே வந்தால் எப்படி இருக்குமோ அதுபோன்ற ஒரு நிலைப்பாடு தான் இங்கு நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு அரசியல் தலைவரை பார்த்துவிட்டு அந்த தலைவரிடம் தங்களுடைய குறைகளை கூறிய மக்களாக இல்லாமல் தங்களுடைய உறவு ஒருவர் சென்னையிலே இருக்கிறார், அவரை பார்த்து நாங்கள் எங்களுடைய மனக்குமுறல்களை கொட்டி தீர்த்திருக்கிறோம் என்கின்ற அடிப்படையில் அந்த மக்களுடைய சந்திப்பு அமைந்திருக்கிறது என்பதுதான் வெளியே இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த செய்திகள் மூலம் நம்மால் அறிய முடிகின்றது. இதில் ஒரு விடயத்தை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. உண்மையிலே அது ஒரு பிரதானமான விடயம் என்றுதான் என்னால் எடுத்து வைக்க முடியும்.
முன்பு ஒரு காலகட்டத்தில் மதுரையை தாண்டி உள்ள பகுதிகள் எல்லாம் குறிப்பிட்ட ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு நெருங்கிய தலைவர்களுடைய ஒரு கோட்டையாக இருந்தது. அந்த கோட்டை உடைக்கப்பட முடியாது என்கின்ற கருத்துகள் பரவலாகவே பேசப்பட்டு கொண்டிருந்தன. ஒரு முறை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அங்கு பிரச்சாரத்திற்காக செல்கிறார். செல்கின்ற பொழுது அவர் குறிப்பிடுகின்றார், இந்த கோட்டையை நான் உடைத்து காட்டுவேன் என்று குறிப்பிட்டு அந்த தென் மாவட்டங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிக இடங்களை பிடிப்பதற்கான ஒரு களத்தை உருவாக்கி அந்த கோட்டையை உடைத்து காட்டினார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். ஏறக்குறைய கரூர் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரின் கோட்டை என்று பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நபர் மதிமுகவிலிருந்து அதிமுகவிற்கு சென்று அதிமுகவிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சென்றிருக்கிறார். அவர் மீது பல ஊழல் சார்ந்த வழக்குகள் இருக்கிறது. இதுவெல்லாம் நாம் அறிந்த ஒரு விடயம். அவரை மீறி அந்த கரூருக்குள் எதுவும் செய்ய முடியாது என்பது பரவலாக பேசப்பட்டு கொண்டிருந்த விடயம். இந்த சூழலில் அந்த கரூர் என்கின்ற கோட்டையை ஒருவருடைய மௌனம் உடைத்திருக்கிறது என்றால் அது விஜய் அவர்களுடைய மௌனம் உடைத்திருக்கிறது. இது ஒரு பெரிய அரசியல் சூத்திரம் என்றுதான் என்னால் எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு மனிதன் மௌனமாக இருந்து அந்த கோட்டையை தகர்த்திருக்கிறார். இதுவரை மக்கள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்கின்ற பிம்பத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் இப்பொழுது தீபாவளிக்கு கூட ஒவ்வொரு வீடு வீடாக சென்று பரிசுகள் எல்லாம் கொடுத்த களங்கள் நம்மால் அறிய முடிகின்றது. ஆனால் இன்று காலை வந்திருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் இந்த நபருடைய நெருங்கியவர்கள் போய் சேர்ந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வருகிறது. அப்படி என்றால் இவருடைய அந்த கோட்டை என்கின்ற களம் கொஞ்சம் கொஞ்சமாக தகர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது ஒருபுறம் அறியக்கூடிய செய்தியாக இருக்கக்கூடிய அதே வேளையில் மௌனமாக இருந்த அந்த கோட்டையை தகர்த்து விட்டார் விஜய் அவர்கள் என்பதுதான் நிஜம். அந்த கரூர் சார்ந்த பகுதிகளில் அனைத்து இடங்களிலும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கான ஒரு களத்தை விஜய் அவர்களுடைய மௌனம் எழுதி வைத்திருக்கிறது என்பதைத்தான் இந்த சந்திப்பு நமக்கு உணர்த்துகிற ஒன்றாக இருக்கின்றது. பெரும்பாலான அங்கு இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது நம்மை சார்ந்த நண்பர்கள் வட்டாரத்தில் விசாரித்த வகையில் பெரும்பாலான பெண்கள் விஜய் அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் கரூரில் மிக தெளிவாக மாறிவிட்டார்கள். இப்பொழுது என்னை பொறுத்த மட்டில் கரூர் விஜய் அவர்களுடைய கோட்டையாக மாறி இருக்கிறது. இப்போ தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் நிர்வாக குழு இப்போ நடந்துட்டு இருக்கு. இதுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்படும்? தமிழக வெற்றி கழகம் அதாவது 2 வருடம் அவர்களுடைய கட்சி தொடங்கி 2 வருடம் ஆகியிருக்கிறது. இந்த 2 வருடமும் களப்பணிகள் செய்து கொண்டுதான் இருந்தார்கள். அதாவது அது தீவிரமான களப்பணிகளாக இருந்தது. அதை ஒரு கட்டமைப்புக்கு கொண்டு வர வேண்டிய களத்தில் அவர்களுடைய பயணம் இருந்தது. அதற்காக தினமும் அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். பலர் குறிப்பிடுவது போல அமைதியாக இருந்தார்கள் என்கின்ற களங்கள் எல்லாம் இல்லை. தினமும் அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த சூழலில்தான் கரூர் சம்பவம் ஒரு தடங்கலை ஏற்படுத்தியது. ஆனால் கரூர் சம்பவத்தை மையப்படுத்தி தமிழக வெற்றி கழகம் தங்களுடைய மூட்டைகளை கட்டிக்கொண்டு சென்று விடுவார்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை திராவிட கட்சிகளை சார்ந்தவர்களுடைய வலையொலிகள் ஊடகங்களும் தொடர்ச்சியாக எடுத்து வைத்துக் கொண்டிருந்தது. அதற்கு காரணம் ஒரு அமைதியான நிலைப்பாடை அவர்கள் எடுத்திருந்தார்கள் என்பதை முன்னிலைப்படுத்தி தான் இந்த கருத்துகள் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் இந்த 30 நாட்களும் தங்களை தாங்களே சோதித்து அறிவதற்கான ஒரு களத்தை தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் எடுத்திருந்தார்கள், அங்கு இருக்கக்கூடிய தலைவர்களும் எடுத்திருந்தார்கள் என்பதைத்தான் நாம் இங்கு பார்க்க முடிகிறது. கரூரில் இருக்கக்கூடிய அந்த மக்களை, பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த மறு நிமிடத்திலிருந்து விஜய் அவர்களுடைய செயல்பாடு வேகம் கெட்டும் என்கின்ற ஒரு களத்தில் நான் முன்பிலிருந்தே அதை குறிப்பிட்டுக் கொண்டிருந்தேன். எப்பொழுது அவர் அந்த மக்களை சந்திக்கின்றாரோ அந்த சந்திப்பிற்கு பின்பு ஒரு வேக பாய்ச்சல் இருக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கு என்கின்ற கருத்தை நான் பதிவிட்டிருந்தேன். அதுபோல அந்த மக்களை சந்தித்த மறு நிமிடமே விஜய் அவர்களிடமிருந்து ஒரு காட்டமான அறிக்கை வெளிவந்தது. அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்த விடயம் என்னவென்றால், நெல் மணிகளை பாதுகாக்க தவறிய அரசு அந்த இடங்களில் எல்லாம் இப்பொழுது எப்படி நாற்றங்கால்கள், அதாவது தேவையற்ற புல்கள் வளர்ந்திருக்கின்றதோ அதை இப்பொழுது மக்கள் வெட்டி வெளியேறியக்கூடிய களத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். அதுபோல திராவிட முன்னேற்ற கழகத்தை வெட்டி எறியக்கூடிய களமாக வருகின்ற தேர்தல் அமையும், மக்கள் அதற்கு தயாராகிவிட்டார்கள் என்பதை மையப்படுத்தி விவசாயிகளின் குரலாக விஜய் அவர்களுடைய முதல் பதிவு வெளியே வந்திருக்கிறது. இது கடந்த நேற்று வந்த மறு நிமிடமே அடுத்த அறிவிப்பு வருகிறது, நிர்வாக குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று. இந்த நிர்வாக குழுவில் யார் யார் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற பட்டியல் உங்களுக்கே தெரியும். இதுவரை எந்த கட்சிக்கும் ஒரு நிர்வாக குழு என்கின்ற போது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 பேர் 7 பேர், அதாவது தலைவரோடு யார் நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்களை மையப்படுத்தி தான் ஒரு நிர்வாக குழு அமைக்கப்படும்.
ஆனால் அரசியல் களத்தில் முதலாக மாவட்ட செயலாளர்களையும் நிர்வாக குழுவில் கொண்டு வந்து அந்த மாவட்டங்கள் சார்ந்த விடயங்களையும் நேரடியாக கவனிப்பதற்கு விஜய் அவர்களுடைய களம் அதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறது என்பதை இதை வைத்து நம்மால் பார்க்க முடிகின்றது. தற்பொழுது இந்த நிர்வாக குழுவின் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. இந்த கூட்டத்திற்கு பத்திரிகையாளர்கள் அனுமதிக்கப்பட்டார்களா என்கின்ற கேள்விகள் எல்லாம் இருக்கக்கூடிய சூழலில் அங்கு என்ன விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கும் என்பதை யூகத்தின் அடிப்படையில் தான் நம்மால் எடுத்து வைக்க முடியும். இந்த நிர்வாக குழுவில் என்னை பொறுத்த மட்டில் அவர்கள் எதை பிரதானமாக எடுத்து பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கணிக்கின்றேன் என்றால், கட்சியின் கட்டமைப்புகளை மையப்படுத்திய ஒரு களம் எடுக்கப்படும் என்பது என்னுடைய கணிப்பாக இருக்கிறது. காரணம், கட்சியின் கட்டமைப்பு மிக தெளிவாகவே கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவைகள் வெளியே தெரியாத ஒரு கோணத்தை பல ஊடகங்களும் பல செய்தி நிறுவனங்களும் அதை மறைத்து செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன. எனவே அந்த கட்டமைப்பு வெளியே தெரிவதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கான ஒரு சூழல் உருவாக்கப்படும். அதுபோல தற்பொழுது உள்ள சூழலை வைத்து பார்க்கின்ற பொழுது கட்சியின் தேர்தல் சின்னம் பிரதான ஒரு விடயமாக இருக்கிறது. காரணம், இன்னும் ஒரு 6 மாதத்திற்குள் தேர்தலை சந்திக்க வேண்டிய களம் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழலில் தேர்தல் ஆணையத்திடம் தங்களுடைய கட்சியின் சின்னத்திற்கான களங்களை எடுப்பதற்கான முயற்சிகளை அவர்கள் எடுக்க வேண்டும். எனவே கட்சியின் சின்னம் எதுவை நாம் பரிந்துரைக்கலாம் என்கின்ற அடிப்படையில் இவர்களிடம் ஒரு கலந்தாய்வு நடைபெறுவதற்கான ஒரு களம் இருக்கிறது. அதுபோல கட்சியின் அடுத்த கட்ட நிகழ்வுகள் என்னென்ன நாம் செய்தால் கட்சி அடுத்த கட்ட நிகழ்வுகள் நாம் இன்னும் முன்னேற்றமாக செல்ல முடியும், தேர்தல் களத்தில் நாம் எப்படி செயல்படுவதற்கான களங்களை உருவாக்க முடியும், மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை நாம் எப்படி எதிர்கொண்டு ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்புறப்படுத்துவதற்கான களத்தை நம்மால் எப்படி எடுக்க முடியும் போன்ற பல விடயங்களை குறித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் என்னால் யூகிக்க முடிகிறது. கட்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சலசலப்பு ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருக்கு. என்னன்னா, சில முக்கியமான நிர்வாகிகளை மாற்ற போறதாக, அதுவும் எஸ்ஏசி சந்திரசேகர் அவர்கள் தான் மாற்ற போறாருன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்குல்ல, எந்த அளவுக்கு உண்மை இது? தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த காலத்தில் இருந்தே இது போன்ற பல சர்ச்சைகள் எழுப்பப்பட்டு கொண்டு இருக்கின்றன. பல சர்ச்சைகள் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டும் இருக்கின்றன. கரூர் சம்பவத்திற்கு முன்பு வரை தமிழக வெற்றி கழகத்தை ஒரு நடிகருடைய கட்சி என்கின்ற அடிப்படையில் தான் சர்ச்சைகளோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு தேர்ந்த அரசியல் களத்தோடு தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய பாதையை அமைத்துக் கொண்டு பயணிக்கிறது என்பதை ஜீரணிக்க கூட வக்கத்தவர்களாக ஆண்டு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். அவர்களை பொறுத்த மட்டில் இந்த கட்சி நல்ல கட்டமைப்போடு இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொண்டு விட்டால் நம்மளுடைய வீழ்ச்சிக்கு நம்மளே அதை ஒத்துக்கொண்டது போல் ஆகிவிடும் என்கின்ற களத்தினால் தாங்கள் சார்ந்தவர்களை வைத்துக்கொண்டு அதை ஒரு நடிகருடைய கட்சி என்கின்ற பிம்பத்திலே பறைசாற்றி கொண்டிருந்தார்கள். அந்த சர்ச்சையும் உடைத்துவிட்டு விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய களத்தை மிக தீவிரமாக எடுத்துக்கொண்டு பயணித்துக் கொண்டு இருக்கிறது. அதுபோல ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிர்வாகிகளை மையப்படுத்திய கருத்துகள் பதிவிடப்படும். இவருக்கு அதிகாரத்தை குறைக்கிறார்கள், இவருக்கு அதிகாரத்தை கூட்டுகிறார்கள், இவருடைய அதிகாரத்தை ஒட்டுமொத்தமாக எடுப்பதற்கான களங்கள் உருவாக்கப்படுகிறது என்கின்ற பல கதைகள் பேசப்படும். ஆனால் அந்த கதைகள் அனைத்துமே உண்மையா என்கின்ற விடயத்திற்குள் போகின்ற பொழுது இன்று வரை அதற்கான எந்த ஆதாரத்தையும் யாராலும் எடுத்து வைக்க முடியவில்லை. அவரவர் தங்களுடைய கற்பனையில் அந்த கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதை எப்படி நாம் சொல்ல முடியும் என்றால், ஒரு 4 குருடர்கள் ஒரு யானையை தொட்டு பார்த்து கொண்டு ஒரு கருத்து பரிமாறிக்கொண்டார்கள். ஒருவன் அந்த தும்பிக்கையை பிடித்துவிட்டு யானை இப்படித்தான் இருக்கும் என்றான், இன்னொருவன் வால் பகுதியை பிடித்துவிட்டு யானை இப்படித்தான் இருக்கும் என்றான், ஒருவன் கால் பகுதியை பிடித்துவிட்டு யானை இப்படித்தான் இருக்கும் என்றான். அதுபோலத்தான் இவர்களாகவே ஒரு கற்பனையை எடுத்துக்கொண்டு அவருக்கு பதவி குறைக்கப்படுகிறது, இவருக்கு கூட்டப்படுகிறது என்கின்ற கருத்தாக்கங்களை எடுத்து வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். தற்பொழுது உள்ள சூழலில் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த மட்டில் மிக ஒற்றுமையான களத்தோடு தான் அவர்களுடைய செயல்பாடுகள் சென்று கொண்டிருக்கின்றன. இதில் எந்த விதமான சர்ச்சைகளும் இல்லை, எந்த விதமான அங்கு பிரிவுகளும் இல்லை, பிளவுகளும் இல்லை. தற்பொழுது உள்ள சூழலில் அனைவருடைய எண்ணமும், அதாவது விஜய் அவர்களுடைய தந்தையார் அவர்களுடைய எண்ணத்திலிருந்து அனைவருடைய எண்ணமும் விஜய் அவர்களை தமிழக முதலமைச்சராக கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். அதற்கு காரணம், இதுவரை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஊழல் ஆட்சிகள் அப்புறப்படுத்தப்பட்டு ஒரு நேர்மையான ஆட்சி வர வேண்டும் என்கின்ற களத்திலும் இந்த இளைய சமுதாயத்திற்கு வேலையில்லாத திண்டாட்டத்தில் சிக்கி தவித்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு களத்தையும் மக்கள் சுமூகமான ஒரு ஆட்சி முறையை பார்ப்பதற்கான ஒரு களத்தையும் உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நாம் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்கின்ற நோக்கம் மட்டும்தான் எல்லோரிடமும் பிரதானமாக இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.